2026 கப்பு நாங்கள் தான் வாங்குவோம், எல்லா அணியவும் நாங்கள் தோற்கடித்து விடுவோம் அப்படின்னு கிரிக்கெட் லாங்குவேஜ், கிரிக்கெட் மொழியிலேயே பேசுகிறார். நமக்கு எதிரே நிறைய அணிகள் இருக்கலாம், புதுசாக அணிகள் உருவாகலாம். ஆனால் ஜெயிக்க போகிறது, கப்படிக்க போகிறது நம்முடைய தலைவர் தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணி என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். 26 எல்லா அணிகளையும் மோதி நாங்கள் கப்பு வாங்குவோம் அப்படின்னா அரசியலையும் கிரிக்கெட்டையும் கம்பேர் பண்ணுறாரு உதயநிதி, ரெண்டும் ஒப்பீடு செய்கிறார். அது அதே மாதிரி அவர் சொல்கிறது ஒரு வகையில் ரைட்டு தான். ஏன்னா அரசியலும் கிரிக்கெட்டும் ஒன்று தான். கிரிக்கெட் கேம்பிளிங்னு விளையாடுவான், சூதாட்டம். எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் பணம் கட்டுவான். பணம் கட்டி அங்கே இருக்கிற இவங்க விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பான். அவங்கள பண்ணி வேணும்னே ரன்னு குறையாக இருக்க சொல்லி நினைக்கிற அணியை ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் கிரிக்கெட் கேம்பிளிங். இவங்க அது மாதிரி தானே பண்ணுறான். 4000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறான், இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்னு வரான். கிரிக்கெட் சூதாட்டம் மாதிரி அரசியல் சூதாட்டம் இவங்க விளையாடுறது. அதனால தான் கிரிக்கெட்டையும் அரசியலையும் உதயநிதி ஒப்பிடுறாரு. மேட்ச் ஃபிக்ஸிங்னு இருக்காங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னா இந்த ஓவரில் ஒரு ரன்னு கூட அடிக்கக்கூடாது, அதுக்கு இவ்வளோ பணம்னு கொடுத்துருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் ஒரு ரன்னு கூட அடிக்க மாட்டான், மேட்ச் அவங்க பக்கம் திரும்பிடும். அது மாதிரி அதனால் 4000 கொடுக்குறது மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் ஒரு பூத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, எங்கெங்கே கட்சிக்காரனுக்கு பூரா பணத்தை அள்ளி வீசுறது, கள்ள ஓட்டு போடு, எல்லா வேலையும் பண்ணு. ஸோ கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் அப்படியே அவங்க அரசியலில் பண்ணுறது, கிரிக்கெட்டில் பண்ணுறது அரசியலில் பண்ணுறதுனால அந்த கிரிக்கெட்டு பாணியிலேயே பதில் சொல்கிறார் 2026. எல்லா அணிகளையும் வீழ்த்தி கப்பை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு பையன் பேசுகிறார்.